தமிழ்நாடு அரசே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது எக்ஸ் தள பதிவானது தற்போது ஒரு சில சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. ஆதவ் அர்ஜுனாவுடைய எக்ஸ் தள பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்தினை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை செய்திருக்கிறார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதை மையமாக வைத்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மாநாடு பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவர் மையமாக வைத்து சொல்லக்கூடிய கருத்து, தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும், எனவே இதுக்கு மத்திய அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்தை தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் முன்வைக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியிலிருந்து பல்வேறு கருத்துக்களை கூட்டணி கட்சிகளுக்கு பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தங்களுடைய உரிமைகள் நிலைநாட்ட வேண்டும் என்பன போன்ற வகையில பல்வேறு கருத்துக்களை பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை இந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே துணை முதலமைச்சராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனை அறிவிக்க வேண்டும், கூட்டணி கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழ்நாடு அரசுக்கு தற்போது இந்த முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான இந்த பதிவை ஆதவ் அர்ஜுன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல மேற்கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தமிழக அரசை தான் முதலில் குறிப்பிட்டு இந்த முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், அதற்கு மத்திய அரசு தான் இதனை கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பான கருத்தை தற்போது பதிவு செய்திருப்பது கூட்டணி கட்சிக்குள் மேலும் ஒரு குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய வகையிலான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தலைவர் ஒருபுறம் தேசிய அளவில் தங்களுடைய பார்வையை கொண்டு சென்று தேசிய அளவில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில தமிழகத்தில் இந்த முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. திவ்யா, நன்றி சிவா.